டித்வா புயல் காரணமாக சென்னையில் பெய்த 2 நாள் மழைக்கே சாலையில் மழை நீர் ஆங்காங்கே தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் உங்களின் சொந்த தொகுதியை கூட சீரமைக்கவில்லை, 4000 கோடி ரூபாய் என்ன ஆட்சி என இளைஞர் ஒருவர் முதல்வர் ஸ்டாலினிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி பார்க்கலையோ? ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியோட லட்சணம் நீங்க கொடுத்த 4000 கோடியோட லட்சணம். நீங்க 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் போடுறதை விட்டுட்டு நல்லா 4000 கோடிக்கு தொகுதிக்கு ஒரு பம்பு செட் வாங்கி வச்சிருக்கலாம். அந்த 4000 கோடியில அப்பவாது அந்த நீர் உறிஞ்சி வெளியேறி இருக்கும். மழைநீர் வடிகால்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. 4000 கோடிக்கு தொகுதிக்கு ஒரு பம்பு செட் வாங்கி இந்த நீரெல்லாம் வெளியேற்றிருக்கலாம். மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு பெருமை பேசிய நிலையில் நாலாபுரமும் சென்னையில் மழைநீர் தேங்கி கிடக்கிறது. 4 பம்பு செட்டுகள் வாங்கதான் 4000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதா? ஆட்சி அரியணை ஏறியதில் இருந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் வெள்ளத்தில் மிதக்கவிடும் சாதனை போதாதென்று ஆட்சி முடியும் கடைசி ஆண்டிலும் கடந்த 3 நாட்களுக்குள்ளேயே சென்னையை வெள்ளத்தில் தத்தளிக்கவிட்டு பெரும் சாதனை புரிந்திருக்கிறது திமுக அரசு. இந்த கொடூரத்திற்கு மத்தியில் சென்னையில் பல இடங்களில் மழைநீரோடு கழிவு நீரையும் கலக்கவிட்டு நோய் தொற்றை உருவாக்கி மக்களை கொல்லும் எமனாகவும் உருமாறி இருக்கிறது. மொத்தத்தில் மழைநீர் வடியக்கூட வழிவகுக்க இயலாத திறனற்ற நிர்வாகத்தை வைத்துக் விடியல் அரசு என்று மார்த்தட்டிக் கொள்கின்றனர் என மக்களும் எதிர்க்கட்சியினரும் திமுக அரசை குற்றம் சாட்டி வருகின்றனர். முன்பெல்லாம் எதிர்க்கட்சியினர் தான் ஆளும் அரசு செய்த ஊழல்களை எதிர்த்து விமர்சித்து வருவார்கள். ஆனால் ஊருக்கே தெரியும்படி ஊழல் செய்து திமுக அரசு மாட்டிக்கொண்டு முழிப்பதால் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் மக்கள் 4000 கோடி என்ன ஆட்சி என கேள்வி எழுப்பி கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். கடந்த முறை அதிமுக ஆட்சியின் போது கஜா புயல் போன்ற பெரிய புயலால் தான் சென்னை பாதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது டித்வா புயல் போன்ற சிறு புயலுக்கே சென்னை நீரில் மூழ்கி விடுகிறது. மழைநீர் வடிவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் வருடா வருடம் மழை வரும் போதெல்லாம் வெறுமையில் அமைச்சர்கள் பார்வையிட்டு விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். ஆனால் தற்போது திமுக ஆட்சியிலும் ஸ்டாலின் அதைதான் செய்து வருகிறார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் டிசம்பர் மாதம் வந்தாலே நீரில் தான் தத்தளிக்க வேண்டும் போல என்று மக்கள் விரக்தியில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த இளைஞரும் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலும் இதுதான் நிலைமை. சொந்த தொகுதியை கூட சீரமைக்கவில்லை என தண்ணீர் தேங்கி இருக்கும் வீடியோவை எடுத்து பகிர்ந்து முதல்வரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறார்.